ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸு டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஒன்று தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு. அந்த டிசைன் வச்ச ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாங்க. டிசைன் வந்து பார்த்துடலாம். நெக்கோட இறக்கத்தை ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். நெக்கோட நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கம் வந்து 7 இன்ச் இருக்குங்க. இந்த 7 இன்ச்சிலே டிசைன் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அதனால கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். அதோட இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேங்க. ஏன்னா நெக்கோட இறக்கம் ரொம்ப வந்து மேலோடு இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் பொண்ணு தான், மாசமாக இருக்காங்க இவங்க. ஆனால் 7 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. அதிலே வச்சோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் 3 இன்ச்சு மட்டும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து நெக்கோட அகலம் மட்டும் கொஞ்சம் நான் அகலப்படுத்திக்கிறேன். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி 1/2 இன்ச்சு மட்டும் அகலப்படுத்தி நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே இருந்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேலே வச்சு 2 இன்ச்சுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி வளைய வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் வந்து போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ஒன்றா தான் நான் வச்சுருக்கேன். ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் வந்து ரொம்ப நழுவுற துணிங்க. இது ப்ளவுஸு ரொம்ப நழுவிடுச்சு. நான் கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பின் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பின் சைடு வந்து இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, இதை கட் பண்ணி இந்த பீஸை எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா. நம்ம கடைசியாக டிசைன் தைக்கும்போது நமக்கு தேவை. இப்போ அந்த பீஸை வந்து மேலே வச்சிடலாம். கேன்வாஸுங்க. நீங்கள் கடையில் நூல் வாங்குற கடையில் கேட்டாவே தருவாங்க. பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போதும். அதை அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர் கேன்வாஸ் மேலேயே வச்சுட்டு அவுட் சைடு ஃபுல்லாமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் அப்படியே வச்சுக்கோங்க பத்திரமா. இப்போ மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அடித்து திருப்ப போகிறது கிடையாதுங்க. நான் வந்து சாரீ வந்து ப்ளூ கலர், அதாவது ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் சாரீ. அதனால இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து மெரூன் கலரு. அதனால பைப்பிங் வந்து நெக்குக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அடிச்சுலாம் திருப்ப போகிறது கிடையாது. மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே ஓரத்தில் தையல் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் சுற்றியும். அப்போ தான் நம்மளுக்கு உள்பக்கம் எதுவும் வந்து சுருக்கம் வந்து எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நெக் சைடு வந்து தையல் போட்டுட்ருக்கேன். இப்போ அவுட் சைடு ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் தைக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டல, ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால ஒரு சில விஷயத்த மட்டும் முக்கியமான விஷயத்த மட்டும் நான் காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ அவுட் சைடு ஃபுல்லாகவுமே இதே மாதிரியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, பேக் சைடு ஃபுல்லாகவுமே அவுட்லைன் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே 1.5 இன்ச்சுக்கு மடிச்சு தைப்போம் இல்லைங்களா, அதுவும் மடிச்சு தைச்சிட்டேன். பேக் சைடு டாட்டும் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க, பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அப்போ தான் ஷோல்டர்கிட்ட வந்து உங்களுக்கு டிசைன் வச்சதுக்கப்புறம் பிரிஞ்சு வராது. அடுத்தது நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சாரீ வந்து ஸ்கை ப்ளூ கலரு. அது வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸில் சாரியிலிருந்து கட் பண்ணி எடுத்து அந்த பீஸை தான் நெக்குக்கு வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பைப்பிங் வந்து கொடுத்து தைச்சிக்கலாங்க நெக்குக்கு. ஆல்ரெடி பைப்பிங் வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேங்க. நான் வீடியோவோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் எண்டு ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பைப்பிங் வந்து எப்படி ஒரே அளவாக அழகாக வைக்கணும், சின்னதாக வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். இப்போ சாரீ வந்து பாருங்கள், சாரியிலிருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பீஸு. கேன்வாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு தைச்சோம் இல்லைங்களா, அந்த கேன்வாஸை வந்து அந்த பீஸ்க்கு மேலே வச்சிடலாம். அந்த பீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து அடியில் கொடுத்துருக்கேன், லைனிங் துணி வச்சுருக்கேன். இப்போ நாம் வந்து அடித்து திருப்பிக்கலாம். ஓகேவா? கேன்வாஸ் மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சிலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த வளை வர இடத்துல சின்னதாக இந்த மாதிரி கட்டிங் வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி திருப்பும் போது நல்லா வளைவாக நம்மளுக்கு வந்து அந்த உள்பக்கம் நல்லா திரும்பி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வளைவாக திருப்பி கொடுக்காதுங்க. அந்த இடம் மட்டும் சின்னதாக
சுருக்கம் இருந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ கேன்வாஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி துணியை தூக்கிட்டு நீங்க பாருங்க. பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல கேன்வாஸ் இருக்கோ அந்த வளைவு இருக்கு பாத்தீங்களா, அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பிகினஸா இருக்கீங்க, இல்லைங்க எனக்கு தைக்க தெரியாது அப்படின்றவங்க கேன்வாஸை வச்சுட்டு நீங்க அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அயன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா வசதியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கேன்வாஸை வச்சு எந்தெந்த இடத்துல கேன்வாஸ் இருக்கோ அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க. ஏன்னா ஜாயின் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வேணும். இதுல வந்து ஒரு சின்ன தப்பு வந்து நான் பண்ணியிருக்கேன், அதையும் நான் வீடியோல வந்து காட்டுறேன். அப்போதான் பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு வந்து தப்பு வர்றது சகஜம்தாங்க. அதை திருத்திக்கிற வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும், அதை நாம வந்து திருப்பிக்கலாம். அதை வந்து நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்றேங்க. நான் அடுத்தது இது வந்து பிளவுஸ் பீஸில் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மேல் பக்கம் வந்து காலியாக இருந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சின்னதாக முக்கோண ஷேப்பில் எப்பயும் போல் நம்ம மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு இது மாதிரி மேலே வச்சு பார்க்கலாம். ஏன்னா டைலருங்க எல்லாத்துக்குமே வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இது இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா, இல்லை டிசைன் வேறு மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத நாம் யோசனை பண்ணி நினச்சி பார்த்து தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். நாம் ஒன்று நினச்சா அது ஒரு டிசைன் வரும். அந்த மாதிரி தாங்க டைலருக்கு எப்பவுமே கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அந்த மாதிரி நினச்சி பார்த்து தான் இந்த பீஸ் வச்சு நான் தைச்சேன். அதுக்கப்புறம் தைச்ச பீஸ் மேலேயே வந்து இந்த மாதிரி லேஸ் பீஸை வந்து வச்சு தைச்சிக்கலாம். கண்டிப்பா அந்த வளைவு வர இடத்துல அந்த லேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சின்னதா ஒரு மடிப்பு வந்து கொடுத்துக்கோங்க. மடிப்பு கொடுத்துட்டு தைச்சு பார்க்கணும், அப்பதான் வளைவா வரும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச்சா வந்து போட்டுக்கலாம். எந்த ஒரு லேஸுமே சின்ன லேஸா இருந்தாலும் சரிங்க, இல்லை பெரிய லேஸா இருந்தாலும் சரி டபுள் ஸ்டிச்சா போடுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டிச் தான் போடுறாங்க. கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ் நிறைய ப்ளவுஸ்ல வந்து நான் பார்த்துருக்கேன், சின்ன பார்டர் தானேன்ட்டு ஒரு நடுவு சென்டர்ல ஒரே ஸ்டிச்சிங் மட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த தப்பை வந்து நீங்க பண்ணாதீங்க. ஒரு லேஸ் சின்ன லேஸ் கொடுத்தாலும் சரி, பெரிய லேஸா கொடுத்தாலும் சரி, 2 டபுள் ஸ்டிச்சா மேலையும் பார்டருக்கு மேலையும் ஒரு தையல், கீழையும் எண்டுலையும் ஒரு தையல் போடணும். ஓகேவா? இப்போ நடுவு சென்டர் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வரைக்கும் வளைவு வரணும் அப்படின்றத மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல லேஸை வந்து வளைச்சி வச்சு ஒரு சின்னதாக மடிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தைச்சி எடுத்துக்கிறேன். மறக்காம டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போதான் நான் அந்த பண்ண தப்பு என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சு சரி தைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ப்ளவுஸ், அந்த ப்ளவுஸுக்கு மேலே வச்சு நான் வந்து தைக்க போகிறேன். இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்கிட்ட 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சு நெக்குக்கு கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுதான் நடு சென்டர் பாயிண்ட், நெக்கோட நடு சென்டர் பாயிண்ட். இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி நெக்கோட இறக்கத்தையும் 2 சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டிசைன் வச்சு நம்ம கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது நெக்கோட இறக்கத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணலை அப்படின்னா ஒன்று நெக்குக்கு மேலே ஏறிடும், அப்படி இல்லைன்னா கீழே இறங்கிடும். ஓகேவா? 2 சைடையும் ஷோல்டர் கிட்ட இன்ச் டேப் வச்சு நெக்கோட இறக்கம் என்ன அப்படின்றத மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கணும். அதையும் மறக்காம பார்த்துக்கோங்க. நடு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுலயும் நீங்க வச்சு பார்க்கணும். இப்போ நான் வச்சு பார்க்குறேன் பாருங்க. நெக்கு எந்த அளவுக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்றது 5 இன்ச்சுகள் தான் வந்திருந்தது. ரொம்ப இப்படியே ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நெக்கு வந்து மேலே போயிருக்கும். நான் பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்டே வந்து இந்த கட்டிங் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா லைனிங் கிளாத்தில், இந்த கிளாத் ரொம்ப முக்கியம் அவசியம், அதை பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. நான் எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த கிளாத் எடுத்து வச்சு தான் நான் வச்சு பார்த்தேன். பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து பெருசாக வச்சு தைச்சிருக்கேன் அப்படின்றத. ஏன்னா தப்பு பண்ணுறது சகஜம்தான். நானாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நான் கட் பண்ணி வச்சிருந்த பீஸை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வச்சிருக்கேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த அளவில் வச்சு நான் அதுக்கு மேலேயே வச்சு தைச்சிருந்தேங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடு சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு வச்சு தைச்சேன். பாருங்க எந்த அளவு வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சு மேலே வச்சிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் நெக்கு கீழே இறக்கி வச்சு தைச்சேன். நெக்கோட இறக்கம் கரெக்டாக வந்துடுச்சு. நெக்கோட இறக்கத்துல இருந்து நடு சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க டிசைன் வந்து வைக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா
ஒரு சைடு கொஞ்சம் மேலோட இருக்கும், ஒரு சைடு கீழே இறங்கின மாதிரி இருக்கும். இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது, அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்போவே, அதுதான் ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லேஸ் வந்து வச்சிடலாம். இதுலேயும் ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்கிறேன் பாருங்க. லேஸ் வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு கேப் வந்து விட்டு வைங்க. அந்த பைப்பிங் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைங்க. ஏன்னா பார்க்கும்போது தூரத்தில் வந்து பார்க்கும்போது ப்ளவுஸ் டிசைன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைப்பிங் வந்து ப்ளூ கலரு, அதுக்கு நடுவில் ரெட் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ கலர். ஓகேவா? பைப்பிங் வந்து டபுள் பைப்பிங் கொடுத்த லுக் வந்து கிடைக்குங்க. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேக் சைடு என்ன டிசைன் வைக்கிறோமோ அதையே ஃப்ரண்ட் சைடு வைக்கணும். எனக்கு வந்து துணி ரொம்ப பத்தவே இல்லை, அதனால நான் வந்து லேஸையே வந்து பேக் சைடு வச்சதை ஃப்ரண்ட் சைடும் முன்பக்கமும் நான் வந்து அதையே வந்து வச்சு தைச்சிக்கிறேங்க லேஸையே. ஓகேவா? எந்த டிசைன் வச்சாலும் சரிங்க, ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் டிசைன் வர மாதிரி வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து துணி வந்து அவ்வளோவா வந்து பத்தலை, சாரியிலிருந்து சுத்தமாக பத்தலை, டைமும் இல்லை. ஒரே நாள்லேயே இந்த ப்ளவுஸ் எல்லாம் டெசினேட் ப்ளவுஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரே நாள்லேயே கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் டைம் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோவா இல்லை, அதனால தான் நான் சிம்பிளாகவே வச்சுட்டேன் இந்த டிசைனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையே லேஸுக்கு டபுள் ஸ்டிச்சாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நாட்டு இதுக்கு வச்சுருந்தேன், ஸ்லீவும் ஃபஸ்ட் ஸ்லீவ் வந்து வச்சுருந்தேங்க, ரொம்ப சூப்பராக வந்து இந்த டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டோட டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருந்தேன், எப்படி இருக்குது பஃப் ஸ்லீவ் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 200 ரூபாய் வந்து வாங்கியிருந்த டிசைனுக்கு, ப்ளவுஸுக்கு வந்து 160. இந்த டிசைனுக்கு இந்த கூலி வந்து வர்த்துதானா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்களாக இருந்தால் எவ்வளோ வாங்குவீங்க கூலி அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து அதிகமாக கூலி வாங்குறேன்னா கம்மியாக வாங்குறேன்னா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் வேறு ஒரு வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.